என்னுடைய காருக்கு ரொம்ப நாளாக ஒரு பெர்ஃப்யூம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு நண்பர் எனக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணாரு. நைட்டாரா அப்படிங்கக்கூடிய பிராண்டில் இன்ஸ்பைரிங் இன்டென்ஷனல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதிலே இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது இதில் மாட்டிட்டேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1199 போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து 300+ ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கு. காலையில் வண்டி எடுக்கும்போது ஒரு தடவை அடித்தா போதும், அது நல்ல மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொல்லி தந்தார். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணோன்னா இதுக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்குறாங்க. எஸ், இந்த ஸ்ப்ரே எடுத்து இந்த ஸ்ப்ரேயும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லுக்கிங். ஸோ இதை ஜஸ்ட் எடுத்து நம்ம வந்து இதில் ஸ்ப்ரே ஆன் தி ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு அடி அடிச்சிட்டோம்னாலே அந்த நாள் ஃபுல்லும் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிச்சிட்டேன். ஸோ நவ் இட்ஸ் ஸ்ப்ரேயிங் வெரி ஸ்மெல். சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு. லக்ஸரி கார் பெர்ஃப்யூம் அக்வா ட்ரிஃப்ட். ஸோ இந்த ஸ்மெல்லை நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. நான் ஒரு 2 டேஸாக ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. காலையில் அது சொன்ன மாதிரியே காலையில் அடித்தோன்னா அது வந்து ஈவினிங் வரைக்கும் திருப்பி வண்டி நம்ம வந்து நைட் வந்து பார்க் பண்ணுற வரைக்கும் நல்ல ஸ்மெல்லு மைல்டாக காருக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது. ஓகே, இந்த ஸ்ப்ரே நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க, ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே பிராண்டில் வேறு ஸ்ப்ரே இருந்துச்சுனாலும் அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.